தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இருக்க சத்துணவு கூடங்கள், அதாவது அங்கன்வாடி மையங்கள் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வர்ற ஒரு ஜாப் வேகன்சி, பெர்மனன்ட் ஜாப். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 7,783 இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோன்ற கவுண்ட் வந்து தனித்தனியாக ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரலாக ரிலீஸ் ஆகிருக்க ஃபுல் நோட்டிஃபிகேஷன். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23rd April 2025. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்னெல்லாம் அட்ரஸ், லோக்கல் அட்ரஸ் வந்து நீங்கள் அனுப்பலான்ற டீட்டெயில்ஸும் வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறது, எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்ற அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து அங்கன்வாடி அசிஸ்டன்ட்ஸ், 3 டைப்பாக ரிலீஸ் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து மாறும். சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கர் போஸ்ட்டே இருக்காது. அங்கன்வாடி ஒர்க்கரும் அங்கன்வாடி அசிஸ்டண்ட்டும் மேஜராக எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா 4,100லேருந்து 24,200. இது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக மாறும். அந்த டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. April 7லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். 23rd Aprilக்குள்ளே வந்து போஸ்ட் வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அஃபிஷியல் வெப்சைட் வந்து icds.tn.gov.in. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான லிங்க்ஸும் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டோட்டல் வேகன்சி, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த டோட்டல் வேகன்சி அங்கன்வாடி ஒர்க்கரில் தான் நிறையா வேகன்சி இருக்குது. 3,886 போஸ்ட் இருக்குது. மினி அங்கன்வாடி ஒர்க்கரில் ஒரு 300 போஸ்ட் இருக்குது. அங்கன்வாடி ஹெல்ப்பரில் பார்த்தீங்கன்னா 3,592 போஸ்ட் இருக்குது. ஸோ அங்கன்வாடி அப்புறம் மினி அங்கன்வாடி இந்த 2 போஸ்ட்டுக்கும் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எல்லா போஸ்டிங்க்குமே வந்து ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் பார்த்துக்கங்க. அங்கன்வாடி, மினி அங்கன்வாடி இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 25 to 35 இருக்கணும். SC ST டெஸ்டிடியூட் விடோ கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 25 to 40 வரைக்கும் இருக்கலாம். டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு 25லேருந்து 38 வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அங்கன்வாடி அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் BC முஸ்லீம், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் MBC இந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து 20 to 40 இயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC ST கேண்டிடேட்ஸ் அப்புறம் விடோ கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து 20லேருந்து 45 இயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு 20 to 43 இயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஜ் லிமிட் வந்து முக்கியம், இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சேலரி டீட்டெயில்ஸ் நான் சொன்னது போல் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 4,100லேருந்து 12,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ 4,100 வந்து ஃபஸ்ட் இயர்லேயும் அப் டு 12,500 அடுத்தடுத்த இயர்ஸில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அங்கன்வாடி, மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 5,700, 7,700 இது வந்து ஃபஸ்ட் இயர் சேலரியாக இருக்கும். ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24,200 அங்கன்வாடிக்கும், மினி அங்கன்வாடிக்கு 18,000 வரைக்கும் சேலரியாக இருக்கும். இது செகண்ட் இயர்லேருந்து. அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. போஸ்ட்டில் நீங்கள் அனுப்புறதுனால தனியாக வந்து சலானோ பேங்க்கில் போய் பே பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். அவ்வளோதான், சிம்பிள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஃபைனலில் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் எதுவும் கிடையாது. அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஃபார்ம்ஸ் அது வந்து 3 வந்து கீழே இருக்குது. இந்த பேஜோட பாட்டமில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து மொபைலில் பார்க்காம சிஸ்டமில் பாருங்கள். ஸோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம், ஹெல்ப்பருக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த 3 தனித்தனியாக இருக்குது. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை டவுன்லோட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து CDPO அட்ரஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அங்கன்வாடி மையங்கள் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கான ஃபுல் அட்ரஸும் அதில் இருக்கும். ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்களோட லொக்காலிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் தான் வந்து அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அது இங்கிலீஷில் இருக்கும். ஜஸ்ட் வந்து அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆன அப்ஸ்ட்ராக்ட் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வேகன்சி அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து கன்சாலிடேட்டட் பே ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னது போல் ஹெல்ப்பருக்கு 4,100, மினி ஒர்க்கருக்கு வந்து 5,700, அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 7,700. செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஃபைனல் சேலரி உங்களுக்கு வந்து கூட இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வேகன்சியோட அந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏஜ் லிமிட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இங்கே ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்னா அரியலூரை கிளிக் பண்ணிங்கன்னா அரியலூரில் ரிலீஸ் ஆகிருக்க அங்கன்வாடி ஹெல்ப்பர் பற்றின அந்த டீட்டெயில்ஸ் தனியாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அரியலூரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அரியலூரில் பார்த்தீங்கன்னா 46 அங்கன்வாடி ஒர்க்கர் போஸ்ட், அதாவது அங்கன்வாடி, மினி அங்கன்வாடி, ஹெல்ப்பர் 3 சேர்ந்து 46 போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு.
அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இங்கே தனியாக இருக்கும். ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அரியலூருக்கு உண்டான அந்த தனியான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தமிழ்லேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும், உங்களோட ஏஜ் லிமிட் வந்து எல்லாமே தமிழ்லேயே இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து என்னெல்லாம் சேர்த்து அனுப்பணுன்ற அந்த டீட்டெயில்ஸ், 10th சர்டிஃபிகேட், 12th, அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பில் 10th 12th, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை, எலெக்ஷன் கார்டு, அந்த இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சைன் அதில் பண்ணி அதோடு சேர்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச அந்த ஜென்ரல் வெப்சைட்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தனித்தனியாகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 தனித்தனியான பட்டன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு பட்டன், இதை வந்து டவுன்லோட் நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப் என்ன பண்ணிக்கிங்க, ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஸோ ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் வந்து தமிழில் தான் கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணணும், டேட்டு, பிளேஸ், ப்ளஸ் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சு அனுப்ப போகிறீங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே கேட்டிருப்பாங்க. இருப்பிட முகவரி சான்றிதழ் எதெல்லாம் இருக்குது இல்லைன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்றப்பில் இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் இருக்கிற இடம் வந்து நகராட்சியா, மாநகராட்சியா, பேரூராட்சியா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, ஸோ இந்த மாதிரி தமிழ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்றப்பில் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம மேலே பார்த்தோமோ அதையும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி ஒரு கவரில் வச்சு அனுப்பணும். எந்த அட்ரஸ், அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ், CDPO அட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தனித்தனியாக இருக்கும், அல்லது மொத்தமாக நான் காமிச்ச அந்த லிங்க் அதுலேயுமே இருக்கும். பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். CDPO அட்ரஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே எங்கெங்கெல்லாம் வந்து அந்த அட்ரஸ், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக முகவரி, அது சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் அட்ரஸ், CDPO அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த வட்டாரம்னா அந்த தாலுக்கு வைஸாகவும் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக அட்ரஸ் இருக்குது. தமிழ், இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது பக்கத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எது பக்கத்தில் இருக்குமோ அந்த அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் கரெக்டாக போட்டு 23 ஏப்ரல் 2025 அந்த டேட்டுக்குள்ளே ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிடுங்க. அதுக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டிமேஷன் வரும், இன்டர்வியூக்கு கால் வரும். ஸோ இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட லொக்காலிட்டியிலே ஒர்க் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கவர்மெண்ட் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் முக்கியமாக, அதுக்கப்புறம் வந்து அதாவது உங்களோட இருக்கிற இடத்துல வந்து கரெக்டான அட்ரஸ் இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.